என்னங்க இப்படி இறங்கிட்டாங்க? இது நல்லதுக்குன்னு சொல்லவா இல்லை கெட்டதுக்குன்னு சொல்லவா? என்னன்னு தானே உங்களுக்கு புரியல. ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரளா பைக்குக்கு ஓன் போர்ட்லேருந்து டீ போர்டாக மாற்றிருக்காரு. ஸோ இந்த வீடியோ நான் பார்த்த உடனே ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இப்படி இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஃபுல்லாகவே தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உத்தரவு என்னங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் பைக் டாக்ஸியை பற்றி அடுத்த அப்டேட் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் பைக் டாக்ஸி யாரும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஓட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அதற்கான காரணமாக என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பைக் டாக்ஸி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் நியூஸ் சேனல் சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் சேனல் சைடில் சொல்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி நீங்கள் ஓட்டினீங்கன்னா, விதிகளை மீறி பைக் டாக்ஸி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம ஒரு 2 வீடியோ கிட்ட போட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், அன்றைக்கி பைக் டாக்ஸி தடை பண்ண அன்றைக்கே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டிட்டு போனால் சில டைமில் வந்து போலீஸ்காரங்க வண்டியை பார்த்தோன்னு நிப்பாட்டி ஃபைன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாரும் பைக் டாக்ஸி ஓட்டாதீங்க சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இன்ஸ்டாவில் தனியாக வீடியோ இந்த மாதிரி மேக் பண்ணுறாங்கன்னா, ப்ரோ நானும் பைக் டாக்ஸி ஓடி தான் ப்ரோ இருக்கேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒருத்தர் வந்து ஓன் போர்ட்லேருந்து டீ போர்டை மாற்றி வாங்க இப்போ பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா கார் ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டுறோம், பெயிண்ட் அடிக்கும், வண்டிக்கு இவ்வளோ தூரம் செலவழித்து நாங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஓன் போர்டில் வந்து ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு மாநிலம் மட்டும் இல்லாமல் கேரளா அப்புறம் வந்து கர்நாடகா எல்லா மாநிலத்தையும் இந்த மாதிரி இருக்குது. பைக் டாக்ஸி வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைடில் நிறைய பைக் டாக்ஸி போகிற பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொன்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஓன் போர்ட்லேருந்து டீ போர்டை மாட்டினா நல்லா இருக்குமா? ஸோ அப்படி மாறினா என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு தோன்ற ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டில் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கள முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒரு கம்பெனியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு யாருக்கும் தன்னோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை தன்னோட ஹவுஸ் ஓனருக்கோ யாருக்குமே தெரியாமல் ரேண்டமாக பைக்கில் அப்படியே பைக் ஆன் பண்ணிட்டு பைக்கில் ஆஃபீஸ் போகும்போது ஒரு பிக்கப் எடுத்துகிட்டு போகிறாங்க, வரும்போது ஒரு பிக்கப் எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி தான் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் தான் ஃபுல் டைமாகவே பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அதே மாதிரி காலேஜ் பசங்களுமே அதே மாதிரி தான் பைக்கில் போகும்போது காலேஜ் போகும்போது ஒரு ட்ரிப் எடுக்காங்க, வரும்போது ட்ரிப் எடுக்காங்க. ஸோ அது போக ஃபுல் டைம் ஓட்டுறவங்க கம்மியான பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இவங்க ஓன் போர்ட்லேருந்து டீ போர்டை நீ கண்டிப்பாக ஆக்குனா மட்டும்தான் பைக் டாக்ஸி ஓட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா யார் என்ன பார்த்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிலாம் ஓட்டிட முடியாது. சில பேர் அந்த டைலாக் வேணால் பேசலாமே தவிர என்னதான் இருந்தாலும் நம்ம பைக் டாக்ஸி ஓட்டுறோம், இவ்வளோ பெரிய கம்பெனியில் இருந்து பைக் டாக்ஸி ஓட்டுறோம்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்கன்னு சொல்லி அந்த கூட்டம் குறையும். அதே மாதிரி காலேஜில் படிக்கிறவங்களும் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, பசங்களோ பொண்ணுங்களோ யாராக இருந்தாலுமே அவங்களோட கூட்டமும் கொஞ்சம் இல்லை நிறையவே குறைஞ்சிடுவாங்க. ஸோ வந்து இந்த பைக் வந்து ஓன் போர்ட்லேருந்து டீ போர்டுக்கு மாறிச்சுன்னா எல்லாருமே முக்கால்வாசி பைக் டாக்ஸிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்போ பைக் டாக்ஸி ஓட்ட யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு தோன்ற கருத்து இதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோலேயே 2 வீடியோ இந்த பைக் டாக்ஸி சம்பந்தமாக போட்டிருப்போம். அன்றைக்கி இந்த பைக் டாக்ஸி பேன் அன்றைக்கே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட போய் நான் பைக் எடுத்திருப்பேன். ஸோ அவங்ககிட்ட போய் இந்த பைக் டாக்ஸி பேன் பண்ணியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்கன்னு. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு கருத்து சொன்னாங்க. ஆட்டோவில் போனால் மட்டும் என்ன பாதிப்பு இருக்காதா, பெண்களுக்கு பாதிப்பு இல்லாமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சில பேர் வந்து பைக் டாக்ஸி வேணுங்க, இன்னொருத்தர் வந்து பைக் டாக்ஸிலாம் அதெல்லாம் வேணாங்க, இது தடை பண்ண நல்லதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் நம்மளோட பேஜில் இதுக்கு முந்தின வீடியோவாக தான் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை.